பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட உங்கள் வாழ்க்கை எப்படிங்க இருக்குது? ஒரு மாதிரி சிறைப்பட்ட மாதிரி ஒரே இடத்துல இருந்துகிட்டு இருக்கீங்களா? காலையில் எழுந்திருக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சாயந்தரம் வர்றோம், தூங்குகிறோம், திரும்ப காலையில் எழுந்திருக்கிறோம், வேலைக்கு போகிறோம். இப்படி ஒரு லைஃப் வந்து ஒரு உற்சாகமே இல்லாமல் அப்படியே இருக்குதாங்க. அல்லது ஒரு வேளை கிச்சன்லேயே இருந்தால் அப்படி அங்கேயே தான் இருக்கிறோம், வேறு வேலையே இல்லை, நம்ம வெளி உலகமே தெரியாமல் இருக்கிறோம், அப்படிலாம் இருக்குதாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவர் வந்து வெளியே கொண்டு வருவாருங்க, மகிழ்ச்சியாக்குவாருங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஆதியாகமம் 41 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 45வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு வந்து பெரிய அதிகாரியாக மாற்றப்படுகிறார். அப்படித்தானங்க, எகிப்துக்கே தலைமைத்துவ ஒரு பெரிய அதிகாரியாக மாற்றப்பட்ட உடனே அவன் செய்த வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, எகிப்தை முழுசு சுற்றி பார்க்க போனானாங்க. ஆமாங்க, இந்த அனுபவத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போறாருங்க. எகிப்து அது வரைக்கும் யோசேப்புக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போத்திபார் வீட்டில் என்னவா இருந்தான்? அடிமையா இருந்தான். அதுக்கடுத்து என்னவா இருந்தான்? சிறையில கைதியா இருந்தான். இவனுக்கு இதை கட்சி ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவன் இருந்த ஊர் வந்து எகிப்துங்க. அது வந்து எகிப்தை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நம்ம இதில் அமெரிக்கா எவ்வளோ ஃபேமஸாக, எவ்வளோ பெரிய அவ்வளோ அழகான ஊராக இருக்குல்ல, அதே மாதிரி தான் அன்றைக்கு எகிப்து இருந்துச்சாங்க. இப்போ இவனுக்கு தெரியும் மனசுக்குள்ள, இவ்வளோ அழகான ஒரு ஊரில் இருக்கிறோம், ஆனால் இந்த ஊரில் வெளியே கூட நம்ம எட்டி பார்க்க முடியலையே, அப்படிதானே அவன் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பியான். ஆனால் அவன் கடவுளை தேடணுன்னே பாருங்களேன், அவனுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுத்தாரு. உயர்வை கொடுத்துட்டு அவனுக்கு என்ன தெரியுங்களா செய்தாரு? நல்ல அருமையா அந்த அது எப்படி பாருங்களேன், எகிப்து அப்புறம் எப்படி சுற்றி பார்க்குறா ஒரு ஆஃபீஸர் போகும்போது எங்கேயாவது தடை பண்ணுவாங்களா? சும்மா சுற்றி பார்க்கும்போது கூட பாதி பார்ப்போம், பாதி பார்க்க விட மாட்டாங்க. நான் இவை எல்லா இடத்துக்கு சந்தோஷமா அப்படி சுற்றி பார்க்குற அளவுக்கு கடவுள் அவனுக்கு கிருபை செய்தாருங்க. இதே கிருபையை இன்னைக்கு கடவுள் உங்களுக்கும் தருவாருங்க. அவரை நம்புங்க, உங்க சிறை இருப்ப அவர் மாற்றுறத பாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.